ஹாய் டியர்ஸ், இந்த வீடியோவில் மாடல் வேர்ப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது மாடல் வேர்ப்ஸில் எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். கேன், வில், ஷல், மே, மஸ்ட், அவுட் டு, ஹாவ் டு. இப்போது கேனோட பாஸ்ட் டென்ஸு குட், வில்லோட பாஸ்ட் டென்ஸ் வுட்டு, ஷல்லோட பாஸ்ட் டென்ஸ் ஷுட்டு, மேவோட பாஸ்ட் டென்ஸு மைட். நெக்ஸ்ட்டு செமி மாடல் ஒன்று இருக்குது. அதில் நீட், டேர், யூஸ்டு டு. ஸோ வாங்க பார்க்கலாம் டீட்டெயில்ஸாக. இப்போது கேன் அப்படின்னா முடியும், உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சுது. இப்போ ஒரு அபிலிட்டி அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸ் வச்சு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எக்ஸாம்பிள், ஐ கேன் ஸ்பீக் எ லிட்டில் ரஷ்யன். நான் ஒரு சிறிய ரஷ்யன் பேச முடியும். அப்போது நான் ரஷ்யன் பேச முடியும் அப்படின்னு சொன்னாக்கா ஐ கேன் அப்படின்னு நம்ம சேர்த்துக்கணும். இப்போது கேனுக்கு முன்னாடி ஏன் ஐ வந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். இந்த ஐ எதுக்கு வருது உங்களுக்கு டென்ஸ் வீடியோவில் போட்டிருப்பேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. நெக்ஸ்ட்டு குட்டு, கேனோட பாஸ்ட் டென்ஸ் தான் குட்டு அப்படின்னு சொல்லலாம். இப்போது கேனில் அபிலிட்டி ஜாயின் பண்ணியிருக்கீங்க, இதுலேயும் அபிலிட்டி ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஒரு டவுட் வரலாம். ஏன்னா கேனோட பாஸ்ட் டென்ஸை தானே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால அபிலிட்டி ஜாயின்ஸ் பண்ணிக்கலாம். இது பொலைட் ரெக்யூஸ்டு. இது பொலைட் ரெக்யூஸ்ட் அப்படின்னாக்கா எப்போல்லாம் பாஸ்ட் டென்ஸ் வருதோ அப்போல்லாம் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கணும். குட் ஐ ஹாவ் யூ பென் அப்படின்னு நம்ம கேட்குறோம் இல்லையா, அதுக்கெலாம் பொலைட் ரெக்யூஸ்ட் அப்படிங்கிறத நம்ம சென்டென்ஸை க்ரியேட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு மேனா பாசிபிலிட்டி, பெர்மிஷன், விஷ், பர்பஸ், ப்ரே. இப்போது விஷ் பண்ணுறோம். இப்போ என்ன விஷ் பண்ணுறோம்? மே காட் பிளஸ் யூ. இப்போ பர்த்டே விஷனா இப்போ நம்ம காமனாக விஷ் பண்ணுவோம். ஸோ அப்போ நம்ம விஷ் பண்ணும்போது மே அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸு நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வேர்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இப்போது பெர்மிஷன் பண்ண போகிறோம். இப்போ பெர்மிஷன்னா மே ஐ கம் இன் சார். இப்போ நம்ம ஸ்கூல்லலாம் கேட்டிருப்போம் இல்லையா, மே ஐ கம் இன் சார். இப்போது ஐ கம் இன் அப்படிங்கிறதுக்கு ஸ்டார்டிங் என்ன ஒரு சென்டென்ஸ் யூஸ் பண்ணுறோம்? கரெக்ட், மே யூஸ் பண்ணுறோம். ஸோ மே ஐ கம் இன் சார் இப்படி யூஸ் பண்ணுறது பெர்மிஷன். இப்போது ப்ரே எடுத்துக்கிட்டோன்னா ஹீ இஸ் ஒர்க்கிங் ஹார்ட் ஸோ தட் ஹீ மே வின். ஒர்க் ரொம்ப ஹார்டாக இருக்குது, ஸோ அதில் வின் பண்ணிடணும் அப்படின்னு கேட்குறது ஒரு ப்ரே பண்ணுற மாதிரி ஒரு வேர்டு. ஷீ மே வின் த மேட்ச். அவள் மேட்ச்சில் வின் ஆகிடணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் ப்ரே பண்ணிக்கிறது. இப்போது உங்களுக்கு மே அப்படின்னா என்னன்னு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு மஸ்ட் அப்படின்னாக்கா கட்டாயம். கட்டாயமாக இந்த வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னால் செஞ்சு ஆகணும், அதைத்தான் மஸ்ட். ஸ்ட்ராங்காக அட்வைஸ் பண்ணுறது தான் மஸ்ட். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, வி மஸ்ட் லவ் அவர் நேஷ்னல். உங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். உங்களோட நேஷ்னலில் ரொம்பவே அன்பு காட்டுங்க, கட்டாயமாக அன்பு காட்டுங்க. இப்போ சொல்லுவாங்க ஸ்கூலில், நீ இன்றைக்கி இந்த டெஸ்ட்டை எழுதி காமிச்சிடணும், யூ மஸ்ட் யுவர் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மஸ்ட் அப்படின்னாக்கா ஒரு கட்டாயமான ஒரு ஒர்க் அப்படின்னு சொல்கிறது தான் மஸ்ட். நெக்ஸ்ட்டு ஷுட் மீன் அட்வைஸ், ஒப்பீனியன், டியூட்டி, லிஸ்ட்டு. இது என்னென்னா ஒரு அட்வைஸ், ஒப்பீனியன் பண்ணுறது, டியூட்டியை கரெக்டாக ஃபார்ம் பண்ணுறது தான் ஷுட்டுங்கிறது. இப்போது எக்ஸாம்பிள் என்னென்னா, வி ஷுட் ஒபே அவர் எல்டர்ஸ், வாக் கேர்ஃபுல்லி, லிஸ்ட் யூ ஷுட் ஃபால் டவுன். அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒபேங்கிறதும் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுற மாதிரி தான், டியூட்டியை கரெக்டாக ஒபே பண்ணுறது. தென் லெஸ்ட் யுவர் ஃபாலன் டவுன். ஸோ இந்த மாதிரி ஷுட்டுங்கிற இடத்துலலாம் லெஸ்ட், அதாவது ஒரு இம்பார்ட்டன்ஸான ஒரு மீனிங்ஸை நம்ம இன்க்ளூட் பண்ணுறது தான் ஷுட்டு. நெக்ஸ்ட்டு ஷல்லுங்கிறது ஒரு ப்ரெசண்ட் வேர்டு. எந்த ஒரு வேர்டை செஞ்சாலும் ஒரு ப்ரெசண்ட்டில் இருக்கிற ஒரு வேர்டை குறிக்கிறது தான். அதாவது வெர்பை எடுத்துக்கலாம், ஆக்ஷன் வேர்டு எப்படி இருக்கும் அது போல தான் ப்ரெசண்ட் வேர்டு. அட்வைஸ், ரெக்யூஸ்டு, கமாண்ட். அட்வைஸ் பண்ணுறது, ரெக்யூஸ் பண்ணுறது, தென் கமாண்ட் பண்ணுறது. யூ ஷல் கோ சொல்லியிருப்போம், யூ ஷல் கோ. அந்த இடத்துல யூ அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸ்க்கு பக்கத்துலேயே ஷல் அப்படிங்கிறது நமக்கு வந்துருச்சு. ஸோ யூ ஷல் கோ நவ். இப்போ ரெக்யூஸ்டில் எடுத்துக்கிட்டாக்கா, ஷல் ஐ ஹாவ் எ கப் ஆஃப்
காஃபி ஃப்ரம் யுவர் ஷாப். இப்படிலாம் நம்ம இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணுறது தான் ஷல். அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம ஸ்கூல் ஆர் காலேஜஸ்லாம் கேட்டிருப்போம், ஷல் ஐ கெட் இன் மேம், ஷல் ஐ கெட் இன் சார். இப்படின்னா நம்ம கேட்கும்போது ஸ்டார்டிங் வந்து ஷல் அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸை ஜாயின் பண்ணிக்கணும். தென் அது மட்டும் இல்லை, இப்போ உங்களுக்கு இப்போ ஒரு வேர்டு சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு ஐன்னு சொல்லியிருக்கேன். இப்போது இந்த 2 சென்டென்ஸும் ஐ எதுக்காக வந்துச்சு அப்படிங்கிறத போன வீடியோவில் பாஸ்ட் டென்ஸில் சப்ஜெக்டில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ உங்களுக்கு அந்த வீடியோ தேவைப்பட்டுச்சுன்னா பாருங்கள். நெக்ஸ்ட்டு have to, has to, had to. கம்பல்சரி while talking about rules list. இது வந்து இந்த வேர்டை கம்பல்சரி நம்ம யூஸ் பண்ணுற ஒரு வேர்டு தான். ஐ ஹாவ் டு ரீச் ஸ்கூல் ஏர்லி. ஐ வந்திருக்கிறதுனால ஹாவ் வந்திருக்குது. நெக்ஸ்ட்டு ஷீ ஹேஸ் டு ஒர்க் லேட் இன் த ஆஃபீஸ். ஷீ வந்திருக்கிறதுனால ஹேஸ் டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு தே ஹேட் டு ஃபாலோ த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். தே வந்திருக்கிறதுனால ஹேட் டு. இதை நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு பாஸ்ட் டென்ஸில் சொல்லியிருக்கேன். ஐ வந்தால் என்ன யூஸ் பண்ணணும், ஷீ வந்தால் என்ன யூஸ் பண்ணணும், தே வந்தால் என்ன யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கம்பல்சரி ஒரு நம்ம டெய்லி பேசுகிறதுல ஜாயின் பண்ணுற ஒரு வேர்டு தான் ஹாவ் டு, ஹேஸ் டு, ஹேட் டு. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நீட் அப்படின்னாக்கா ஒரு சாஃப்டாக பேசாமையும் கைண்டாக பேசாமல் ஒரு அப்சன்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் ஸ்பீக்கர்ஸ் அத்தாரிட்டி. இது ஒரு அத்தாரிட்டி ஸ்ட்ராங்காக பேசுகிறது. இந்த ஒர்க் செய்யணும்னா நீ இதை செஞ்சாகணும். யூ நீடன்ட் டைப் திஸ் லெட்டர் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு நீட் ஐ ஸ்பீக் டு ஹிம். ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க நீட் ஐ ஸ்பீக் டு ஹிம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்காக பேசுகிறது. நெக்ஸ்ட்டு யூ நீடன்ட் டைப் திஸ் லெட்டர் அப்படின்னா நீ வந்துட்டு டைப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸை யூஸ் பண்ணுறது தான் நீடு. நெக்ஸ்ட்டு டேர் மீன்ஸ் போல்டாக பேசுகிறது. போல்ட் அண்டு கரேஜஸ். போல்டாக என்னென்ன வார்த்தையெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோமோ அதுதான் டேரு. இப்போ நம்ம அதிகமாக நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஹவ் டேர் யூ அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இது வந்து செமி மாடல்னு சொல்லலாம். செமி மாடல்னால் தனியாக இருக்கிற ஒரு வேர்பை தான் நம்ம சொல்கிறது செமி மாடல்ஸ். அதாவது இது வந்து ஆக்சிலரி வேர்ப் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இப்போது டேர், யூஸ்டு டு, நீட் இதெல்லாம் வந்துட்டு செமியில் உள்ளது தான். ஸோ ஐ டேர் நாட் டிஸ்டர்ப் தீம். நாட் வந்து கேனோட ப்ரெசன்ட் டென்ஸில் கேன், கேனாட், குட் நாட் அப்படின்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதுலாம் மே நாட், ஷல், ஷுட் இப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணுறதுல தான் நாட் நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். இப்போ நமக்கு இதெல்லாம் வேண்டாமோ அதில் நம்ம நாட் யூஸ் பண்ணுவோம். இப்போது டேருன்னு சொன்னது போல்டாக பேசுகிறது தான். ஐ டோர் நாட் டிஸ்டர்ப் தீம் அப்படின்னு சொல்லலாம். நாட் நமக்கு தேவையில்லை, வேண்டாம் அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கும் தென் யூஸ் பண்ணுறதுக்கும் நம்ம நாட்டை ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு யூஸ்டு டுனா எ டிஸ்கண்டினியூ ஹேபிட். தென் பாஸ்ட் சுச்சுவேஷன் விச் இஸ் நோ மோர். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹி யூஸ்டு டு ட்ரிங்க் டெய்லி. அவன் டெய்லி குடிக்கிறான், டெய்லி ட்ரிங்க்ஸ் எடுத்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான் இப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ அந்த மாதிரி கான்செப்ட் வரும்போது யூஸ்டு டு அப்படின்னு ஜாயின் பண்ணணும். இப்போ பாருங்களேன், கீழே ஒரு ஆரோ மார்க் போட்டிருக்கேன். நவ் ஹீ டஸ் நாட் ட்ரிங்க். இப்போ இதில் நம்ம என்ன ஜாயின் பண்ணியிருக்கோம்? எஸ், கரெக்ட், நாட் ஜாயின் பண்ணியிருக்கோம். ஏன் நாட் ஜாயின் பண்ணியிருக்கோன்னா, இப்போது உங்களுக்கு வந்து யூஸ்டு டு அப்படிங்கிற ஒரு லைன் ஒரு சென்டென்ஸ் நீங்கள் வைக்கலைனாக்கா நாட் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கேன், கேனாட், குட் நாட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இதெல்லாம் கேனாட் அதோட பாஸ்ட் டென்ஸு, குட்டோட பாஸ்ட் டென்ஸு, மே அப்படின்னா மெனாட் இப்படி சொல்கிறோம் இல்லையா. அதோட பாஸ்ட் டென்ஸில் நம்ம யூஸ் பண்ணும் போது தான் நமக்கு நாட் அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸு கிடைக்கிது. ஸோ உங்களுக்கு இந்த யூஸ்டு டு அப்படிங்கிறது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு உங்களுக்காக இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ்லாம் வச்சுருக்கேன். இப்போது நான் சொல்லி கொடுத்ததை வச்சு நீங்கள் என்னெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படிங்கிறத நான் இந்த எக்ஸாம்பிள் வச்சு உங்களை டெஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிளில் உங்களுக்கு என்ன தெரிஞ்சுதோ அதை அப்படியே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் லைன் பை லைனாக ஆன்சரை டைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், டேஷ் யூ ஸ்பீக் கிராமர். நீ கிராமரை
பேசு அப்படின்னு சொல்கிறோம். நீ கிராமரை பேசு அப்படின்னு சொல்லும் போது ஸ்டார்டிங் என்ன வரும் அப்படிங்கிறத கமெண்டில் டைப் பண்ணுங்கள். செகண்டு, when I was a boy I dash walk 40 miles in a day. இங்கே ஐங்கிற ஒரு சென்டென்ஸ் வந்திருக்கு. ஸோ ஐ வந்தால் அந்த இடத்துல ப்ரெசண்ட்டில் வருமா இல்லை பாஸ்டில் வருமா அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸையும் கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு, டேஷ் ஹீஸ் ஷால் ரெஸ்ட் இன் பீஸ். இதில் என்ன சொல்கிறோன்னா சால்ஸ்லாம் ரெஸ்டடாக இருக்காங்க பீஸ்ஃபுல்லாக அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நம்ம என்ன சொல்லணும்? நான் மேலே என்னென்ன சென்டென்ஸ் க்ரியேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்னா பாசிபிலிட்டி, பர்மிஷன், விஷ், பர்பஸ், ப்ரே. ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் மே. இப்போ நம்ம சர்ல் அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸுக்கு மே அப்படிங்கிற வேர்டை நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஃபோர்த்து, டேஷ் ஐ பிரிங் யூ எ கப் ஆஃப் காஃபி. இதில் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன். ஐன்னு வந்திருக்கு. ஐக்கு முன்னாடி என்ன ஒரு சென்டென்ஸ் வரும் அப்படின்னு நீங்கள் தான் சொல்லணும். இப்போது ஷுட்டோட ப்ரெசன்ட் டென்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் அங்கே வரும். ஸோ ஷுட்டோட ப்ரெசன்ட் டென்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு திங்க் பண்ணி கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள். ஃபிஃப்த் ஒன், யூ டேஷ் கீப் யூ ஸ்கூட்டர் லாக்டு. இந்த சென்டென்ஸ் உங்களுக்கு என்ன மாதிரி தெரியுது? ஒரு அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. உங்களோட ஸ்கூட்டரை லாக் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு அட்வைஸ் பண்ணுற சென்டென்ஸ். அப்போ நம்ம என்ன சொல்லணும்? ஷுட்டு அப்படின்னா அட்வைஸ், ஒபீனியன், டியூட்டி, லிஸ்ட்டு. ஸோ அந்த ஒரு சென்டென்ஸில் வந்தது தான் ஷுட். சிக்ஸ்த் ஒன், யூ டேஷ் ரீட் ஹிஸ் லேட்டஸ்ட் புக். நீ லேட்டஸ்ட் புக்கெல்லாம் படிச்சுப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சென்டென்ஸ் இங்கே வந்திருக்குது. ஸோ சென்டரில் என்ன வரும் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தென் மறக்காமல் இங்கிலீஷ் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.